நல்லதா 4 விஷயம். ஒன்று, மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுல ஒரு பயம் இருக்குது. அதனால தான் நம்ம தேடி தேடி கவலைகளை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே தேவையில்லை. கவலைப்படுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணணும், நம்மளை அசிங்கப்படுத்துகிறவனை பற்றி யோசித்து பார்க்கணும், அவமானப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களை நினச்சி ராத்திரிலாம் தூங்காமல் தவிக்கணும். அப்படி இருந்து கவலை பிடிச்சி போயிடுது. அதனால தான் மனுஷனுக்கு சந்தோஷம் வந்தால் பயம் வருது. லைஃப்பை சிம்பிளாக வச்சுங்க, ஜாலியாக இருங்க. அவ்வளோ ஒர்த்தெலாம் இல்லை லைஃப்பில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ஜாய். 2, என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஏதாவது வழிகேட்டு உங்ககிட்ட நிற்கிறவன்ட்ட புத்திமதி சொல்லாதீங்க. நீ இதை அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும்னு புத்திமதி சொல்கிறதுக்கான நேரம் அது இல்லை. அவனை மறுபடியும் கில்ட்டுக்குள்ளே தள்ளுறது ஆறாத காயமாக மாறிப்போகும். முடிஞ்சால் ஆறுதல் சொல்லுங்கள், முடிஞ்சால் உதவி செய்யுங்க. புத்திமதி சொல்லும் நேரம் அது அல்ல. 3, ஒருத்தருக்கு தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அன்பின் மிகுதியால் தான் அவர் அப்படி செய்கிறாரு அப்படிங்கிற எண்ணம்லாம் போய் அவர்கிட்ட இருக்குது, அதனால தான் செய்கிறாருங்கிற எண்ணத்துக்கு அவர் போயிடுவார். ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவங்களுக்கு நன்றியே இல்லைன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நன்றியெல்லாம் இல்லாமல் இல்லை, நீங்கள் அவங்கள அப்படி பழக்கிட்டீங்க. உங்கள் மனசை பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் செய்கிறத பார்க்குற இடத்துக்கு நகர்த்துனது நீங்கள் தான். 4, அற்பமான விஷயங்களுக்கு கூட பயம் வர்றது, அடுத்தவங்க மேலே சின்னதாக பொறாமை வர்றது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பிடிச்சவங்க மேலே கூட கோபம் வர்றது, யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு லேசாக ஒரு எண்ணம் வந்துட்டு போகிறது, இதெல்லாம் வந்தால் நீங்களாகவே உங்களை கெட்டவனோ மோசமானவனோ நான் ஏன் இப்படி இருக்கேன்னு லேபிள் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கு வர்றது தான், பெருசாக யாரும் சொல்கிறதில்ல. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தாட்ஸை அப்படியே கடந்து போயிருங்க, பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சகஜமாக மாறிடுவீங்க. அதுக்காக நீங்களே உங்களை ஒரு பெரும் குற்றவாளி போல் கில்ட்டுக்குள்ளே தள்ளிக்காதீங்க. இதெல்லாம் நார்மல் தான். இந்த நல்லதாக 4 விஷயம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக தெரிஞ்சால், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது ரெலவெண்ட்டாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.